guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நான் ஸ்மிட்டன்லேருந்து சும்மா சாம்பிள் பேக் மாதிரி வாங்கியிருந்தேன். வந்துடுச்சு அது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இருக்குது, எப்படி வாங்கணும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, அதோட குவான்டிட்டி ஒர்த்தா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றா என்னென்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் அண்ட் கோவோட ஆலோ விட்டமின் சி ஜெல். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 க்ரீம் வாங்கியிருக்கேன் பில்கிரிம்லேருந்து. ஒன்று வந்து ரெட்டினால் நைட் க்ரீம், இன்னொன்று வந்து அதே ரெட் வைன் நைட் ஜெல் க்ரீம். பில்கிரிமோட ஒரு பிரைட்னிங் சீரம் பிளெமிஷ் ஜெல் வாங்கியிருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால காம்ப்ளிமெண்ட்ரியாக 4 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். லவ் பியூட்டி அண்ட் பிளானட்ல இருந்து ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி நியூட்ரஜினா பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ரீன் டீ, இந்த மாதிரி க்ரீன் டீ கொடுத்துருக்காங்க. 4 பேக்கெட்ஸ் இருக்குது உள்ள. நான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது என்னென்னா, பாட்டிலே வந்து என் கையளவு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தான் இருக்குது பாட்டிலு. ஆனால் அதுலேயே பாதி தான் கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அது ஒன்று. மித்ததுலேயும் அப்படியான்னு தெரில, நான் பார்க்குறேன். அடுத்து வந்து நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். இது வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்திருக்கு. அதனால் வந்து ஒரு லெவன் பியூட்டியோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் சேர்த்து வந்திருக்கு. க்யூட்டாக இருக்குது பார்க்கவே, பேக்கேஜிங் பார்த்தாவே க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி க்யூட்டாக 2 டப்பா. அதுலேயும் வந்து ஃபுல்லாலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கே வந்து கொஞ்சம் முடி தான் இருக்குது. இந்த கொஞ்சம் முடியிலே இது 10 இதுவுமே வந்து ஃப்ரீயாக தான் கிடச்சிது. பார்க்க உள்ளே வந்து நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக இருக்குது டப்பா. இது நியூட்ரஜினா பிரைட் பூஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்ன பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் டூத் பேஸ்ட்டு, குட்டி டூத்தர்ப்ஸோட ஆன்டி பிளெமிஷ் ஜெல் ஒன்று வாங்கியிருக்கேன். மாதிரி சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. குட்டி அழகாக இருக்கலாம். அடுத்து வந்து பில்கிரிமோட ரெட்டினால் நைட் க்ரீம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நல்லா எப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சியே பாருங்களேன், நல்லா இருக்குது. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதுலேயே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் ஓகே. இதில் ஃபுல்லாக இருக்குங்க. பில்கிரிமோட ரெட் வைன் நைட் ஜெல் க்ரீம். நல்லா சென்ட் இருக்குது. இப்போ தான் இருக்குது க்ரீமு. ஓ வெயிட் 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 ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் இது வந்து ஒரு 2 நாளைக்கு வேணால் போடலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் இருக்குது. டப்பா பார்க்க இவ்வளோ பெருசாக இருக்கா. ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து அவங்க ஏதோ பிளாஸ்டிக் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் ப்ராடக்ட்டே இருக்குது. அந்த ப்ராடக்ட்டும் ஃபுல்லாக கிடையாது. இது பாருங்களேன், நான் வந்து லைட்டாக நோண்டி பார்த்தேன். பாருங்கள், சும்மா ஒரு ரெண்டு பீ சைஸ் பீ அமௌண்ட் தான் இருக்குது. ஐயோ, நிஜமாக சாம்பிள் ப்ராடக்ட்டில் இப்படி தான் தருவாங்களா? இல்லை, டப்பா பெருசாக இருக்குது வெளியே பார்க்க, அந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா அவ்வளோ இல்லைங்க. டிசப்பாயிண்டட். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பில்கிரிமோட சீரம் ஒன்று. இது எல்லாத்தையும் கூட நான் கொடுத்துப்பேன்.
ஆனால் வந்துட்டு இந்த சீரம் பாருங்களேன், இதுவும் குட்டி டப்பா தான் பாருங்கள். என்னோட ஃபுல் ஹேண்ட் சைஸ் கூட வரல, இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ தான் ஒரு பாட்டிலு. அதுலையாவது பாதி கொடுத்துருந்தான், அட்லீஸ்ட் பாதியாவது இருந்தது. இதில் ஒரு முக்காலா அரை கால்வாசி கூட இல்லை. இதில் 2 சொட்டு தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், 2 சொட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே பாதி பாட்டில் எம்டி. எவ்வளோ இருக்குதோ இவ்வளோ தான் இருக்குது. நான் கூட ஃபுல்லாக கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் இது ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் டிசப்பாயிண்டட். அவ்வளோதான். இந்த இந்த ஒரு இது தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே இல்லை. அடியில் கொஞ்சோண்டு இருக்குது. இவ்வளோ தான் டோட்டல் ப்ராடக்டே. இவ்வளோ தான். உங்களுக்கு தான் இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ டிசப்பாயிண்டட். ஓகே, நீங்கள் கேட்கலாம், சாம்பிள் ப்ராடக்ட் கொடுக்குறதே ஃப்ரீயாக கொடுக்குறதே பெருசு. ஆனால் இது ஃப்ரீ கிடையாது. 240 இன்க்ளூடிங் ஒரு 50 ருபீஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போடுறதுனால 50 ருபீஸ் சேர்த்து 270 ருபீஸ் நான் இது கட்டியிருக்கேன். இந்த ஒரு தமாத்தூண்டு குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 270 ருபீஸ் கட்டியிருக்கேன். அண்ட் சரி ஓகே, அது வந்து வாலெட்டில் வந்து ஸ்மெட்டர் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் அதை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குவோம், யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, இப்போ வந்து ஒரு 240 தான் டோட்டல் அமௌண்ட்டு. அந்த 240 வந்துட்டு நம்ம 240க்கு வந்து நம்ம என்ன வேணால் வாங்கிக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, அந்த வாலெட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. 240க்கு 240க்கு மேலே வாங்கினா அந்த மிச்சம் அமௌண்ட் மட்டும் நம்ம கட்டினா போதும். அப்படி தான் நான் யோசித்தேன், நான் நினச்சேன் ஆக்சுவலி. பட் நான் அப்படி ட்ரை பண்ணும்போது அப்படி வரல. எஸ், ஏன்னா அதில் வந்து 30-40% என்னமோ நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு ஒரு 30-40% அந்த மாதிரி தான் வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதுலேருந்து தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. 30-40% தான் அந்த உங்கள் வாலெட்லேருந்து நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்குறீங்க, நான் அப்படி தான் பண்ணேன். ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கலாம்னு ஒரு 500 ஒரு 450 அந்த மாதிரி. அதில் வந்துட்டு ஒரு 240 போயிடும். மிச்சம் நம்ம ஒரு 200 சம்திங் நம்ம கட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு அதுலேருந்து ஒரு 30 ருபீஸ் தான் குறையும். ஒரு 30% அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஒரு 30% அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த வாலெட்லேருந்து கேஷ் வந்து ரெடியூஸ் ஆகி ஒரு 30% ஒரு 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரெடியூஸே ஆகும். ஒரு ப்ராடக்ட் பொறுத்து, அந்த ஒரு ப்ராடக்டோட ஒரு காஸ்ட் பொறுத்து நமக்கு வந்து அப்படி ஆகுது. அதுவும் வந்துட்டு சரி ஓகே ஆகட்டும். ஆனாலும் வந்து நம்ம வாங்கலாமா, எப்போனாலும் வாங்கிக்கலாமா, அந்த 240 அப்படியே தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ப்ராடக்ட்லாம் வாங்கி நமக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இது கொடுத்தக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கி அந்த ஒரு குட்டி குட்டியாக வரும்ல, ரெடியூஸ் ஆகும்ல, ஒரு 30-40 அப்படி ரெடியூஸ் ஆகும்ல, அந்த ரெடியூஸ் நம்ம ஃபுல்லாக பண்ணால் தான் அது வந்து போகும். அப்படி இல்லைனா 2 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணலாம் 240 ஹோகையா அப்படி போயிடும். ஸோ வந்து இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜஸ். அதே மாதிரி ப்ராடக்ட் அது ஒரிஜினல் இதுலேருந்து தான் வருது, ஒரிஜினல் கம்பெனிலேருந்து தான் வருது. பட் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இவ்வளோ காசு பே பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்குது. சாம்பிள் ப்ராடக்ட் எங்கள் அம்மாலாம் வந்து சாம்பிள் ப்ராடக்ட்டுக்கு வந்து கற்றுனாங்க. சாம்பிள் ப்ராடக்ட்லாம் வந்து பேப்பர்லேயே வந்து ஃப்ரீயாக தருவான், நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. பரவாயில்ல, சண்டை போட்டு வாங்கினேன். சரி, ஏன்னா 240 வந்து நமக்கு கேஷ்பேக் கிடச்சிரும் அப்படின்ட்டு பார்த்தா இப்படி ஒரு ஆப் வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் அதை பற்றி. உங்களுக்கு வந்து ஸ்மிட்டனில் எப்படி ஆர்டர் பண்ணோம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்லுங்கள். நான் வந்து வேணால் ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு பண்ணி போடுறேன். ஸ்கின் கேர் ரிலேட்டடாக நிறைய போடலான்னு இருக்கேன். விளாக்ஸ் மேபி வரலாம். ஸோ அதனால் இந்த கண்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேலஞ்சஸ்லாம் வரலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப். பை.